இங்கு கூடியிருக்கும் ஆன்றோர் சான்றோர் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் வெற்றி செல்வன். நான் 6ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இன்று நான் பேச வந்துள்ள தலைப்பு இயற்கையை காப்போம். மனிதன் நலமுடன் வாழ்ந்திட இயற்கை வளமுடன் இருந்திட வேண்டும். இந்த உலகமானது இயற்கையின் கொடைகளால் நிறைந்துள்ளது. இவ்வியற்கையுடன் இணைந்து வாழும்படியாகவே மனிதன் படைக்கப்பட்டுள்ளான். மனிதன் இவ்வுலகில் நீடித்து வாழும் பொருட்டு இயற்கை அதன் கொடைகளை இவ்வுலகிற்கு வாரி வழங்கியுள்ளது. உண்கின்ற உணவிலிருந்து அருந்துகின்ற குடிநீர் வரை இயற்கை மனித வாழ்வில் மிக முக்கியமான இடத்தை வகிக்கின்றது. ஆனால் அண்மை காலமாக இயற்கையானது அளவிட முடியா பல அச்சுறுத்தல்களை எதிர்நோக்கியுள்ளது. அதை நாம் கட்டுப்படுத்த வேண்டுமாயின் முதலில் இயற்கையை பற்றி அறியலாம். கைமாறு வேண்டாம் கடப்பாடு மாறி மாட்டு என் ஆற்றாங்கொள்ளோ உலகு. இந்த உலகமானது பறந்து விரிந்த நிலப்பரப்புகளையும் நாற்புறமும் சூழ்ந்துள்ள கடல்களையும் பச்சை பசேல் என்ற காடுகளையும் கொஞ்சும் அருவிகளையும் சலசலத்து ஓடுகின்ற ஆறுகளையும் வளங்களாக கொண்டுள்ளது. அதை அனுபவித்திட மனிதர்கள், விலங்குகள் மற்றும் ஏனைய உயிரினங்கள் ஒன்றிணைத்து பெற்றுள்ளது. இவ்வுயிரினங்கள் இவ்வுலகில் நிலை பெற்று வாழ மழை, நீர், நிலம், காற்று, ஆகாயம் ஆகிய பஞ்சபூதங்களும் கொண்டமைந்துள்ளது. இவ்வியற்கையானது செழித்து விளங்காவிட்டால் மனித இனமானது அழிவுற்றுவிடும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த இயற்கையை பாதுகாக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். நில மாசு பற்றி அறியலாம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல் இயற்கை வளங்களான நிலம், நீர், காற்று ஆகியவை பல்வேறுபட்ட காரணங்களால் மாசடைதலே இயற்கை மாசடைதல் என கூறுகின்றோம். அதிகரித்து வரும் தொழில்நுட்ப பயன்பாடு மற்றும் கைத்தொழில் மயமாக்கலோடு மனிதர்களது விரும்பத்தகா நடவடிக்கைகளும் காரணமாக அமைகின்றது. இவ்வுலகில் உள்ள அழகிய பறந்து விரிந்த நிலப்பரப்புகள் பல்வேறுபட்ட காரணங்களால் அதன் இயல்பு தன்மையை இழக்கிறது. ரப்பர், பிளாஸ்டிக், நெகிழி, பாலித்தீன் கழிவுகளை மண்ணில் எரிக்கும் போதோ அல்லது புதைக்கும் போதோ மண் வளம் அழிகிறது. மற்றும் கிருமி நாசினிகளை மண்ணில் தெளிக்கும் போது மண் மாசடைகிறது. நீர் மாசு பற்றி அறியலாம். நீரின்றி அமையாது உலகெனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. நீரின் பயனை வள்ளுவர் புற தூய்மை நீரான் அமையும் என்று குறிப்பிடுகின்றார். மனித வாழ்க்கைக்கு மிக முக்கியமாய் விளங்கும் நீரானது தொழிற்சாலை கழிவுகள் மற்றும் குப்பைகளை கலப்பதால் மாசடைகிறது. காற்று மாசு பற்றி அறியலாம். மனித வாழ்க்கைக்கு மிக முக்கியமாய் விளங்கும் மற்றொரு காரணி காற்று. ஏனெனில் எந்த ஒரு மனிதனாலும் சுவாசிக்காமல் இருக்க முடியாது. தொழிற்சாலைகளில் இருக்கும் புகைப்போக்கிகளில் இருந்து வரும் அதிக புகை மற்றும் நச்சு வாயுக்கள் கலக்கும் போது காற்றானது மாசடைகிறது. காடுகளை அழிப்பதாலும் கனிம வளங்களை மண்ணிலிருந்து தோண்டி எடுப்பதாலும் மனிதர்களால் இயற்கை வளங்கள் சுரண்டப்படுகின்றன. இயற்கை அழிவுகளை பார்க்கலாம். மனிதனால் ஏற்படும் அழிவுகளை தவிர்த்து இயற்கையாகவே ஏற்படும் அழிவுகளும் உண்டு. உதாரணமாக சுனாமி, சூறாவளி, நிலச்சரிவு, வெள்ளப்பெருக்கு, பனிப்பொழிவு மற்றும் காட்டுத்தீயை குறிப்பிடலாம். இதனால் அளவிட முடியா இயற்கையானது அழிகிறது. இயற்கை பேரழிவிற்கு உதாரணமாக 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமியை குறிப்பிடலாம். இதனால் அளவிட முடியா இயற்கையானது அழிகிறது. இயற்கையை பாதுகாத்து மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், மண்வளம் காப்போம், மனமகிழ்வோடு வாழ்வோம். இயற்கை வளங்களை பயன்படுத்துவதற்காக ஒவ்வொரு நாடுகளிலும் பல்வேறு சட்ட திட்டங்கள் இயற்றப்பட்டுள்ளன. இயற்கை வளங்களை காப்பது ஒவ்வொரு தனி மனிதனின் கடமையாகும். இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்காக பன்னாட்டு பாதுகாப்பு சங்கம் 1980ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு வருவதோடு ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் 28ஆம் தேதி உலக பாதுகாப்பு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தண்ணீரை தேவையில்லாமல் செலவழிப்பதை தவிர்க்க வேண்டும். நெகிழி மற்றும் மக்கா பொருட்கள் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். மரங்களை வெட்டுவதை தவிர்த்து இயன்றளவு மரங்களை நட்டு பூமியை பசுமையாக மாற்ற வேண்டும். செயற்கை அதிகம் மிகுந்த இவ்வுலகில் மனிதன் தனது மன நிம்மதியை திரும்ப பெறுவதற்காக இயற்கையை தேடி ஓடிக்கொண்டே இருக்கின்றான். இயற்கையின் சூழலில் வாழ்ந்த காலம் போய் இன்று இயற்கையை தேடி சுற்றுலா செல்லும் காலத்தை மனிதன் எதிர்நோக்கியுள்ளான். இன்னும் சில காலம் இந்நிலைமை தொடருமாயின் இயற்கையுடன் சேர்ந்து மனிதனும் அழியக்கூடிய அபாயம் ஏற்பட்டுள்ளது. அதனால் இயற்கை நமக்கு உயிர் கொடுத்த தாயை போன்றது. அந்த தாயை நாம் காப்பாற்ற வேண்டும். இன்று நாம் இயற்கையை பாதுகாத்தால் நாளை நம் சந்ததிகள்
வளமாக வாழ முடியும். இயற்கையை பாதுகாப்போம், வளமையாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.